ரவிச்சந்திரன். ஒரு பிரச்சனை நடந்துச்சு, அதுக்கு தன் காவல்துறைக்கு மேலே நடவடிக்கை எடுக்கப்படும், வழக்கை மாற்றிட்டாங்க. தைரியமாக ஓரணியில் தமிழ்நாடு மக்களை சந்திக்கிறதுக்கே கட்சி நிர்வாகிகள் புறப்பட்டாங்க. ஒன்றும் பயந்துட்டுலாம் வீட்டில் இல்லை. ஸோ இந்த அளவுக்கு தங்கள்கிட்ட எந்த பிரச்சனையும் இல்லைன்னு களத்துக்கு போயிட்டாங்களே. இல்லை நான் அவர் கட்சி பணி செய்கிறது, எலெக்ஷனை நோக்கி போகிறதையும் இந்த காவல்துறை மரணத்தையும் சம்மந்தப்படுத்த விரும்பலை. அது முதலே தொடங்கிருச்சு. இந்த உடன்பிறப்பை வாங்கிறதெல்லாம் முதலே தொடங்கியாச்சு. அதுக்கும் எனக்கு சம்மந்தம் இல்லை. இப்போ எழுப்பிய சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்கிறேன். பெல்காமில் பேடிகள் நிராயுதபாணியாக இருந்த 26 பேரை கொன்னுட்டாங்க, மதம் கேட்டு கொன்னுட்டாங்க. மோடி ஐயா கேன்சல் பண்ணிவிட்டு வந்து ஏர்போர்ட்லேயே என்ன பண்ணணுமோ பண்ணிவிட்டு அமித்ஷாவை அனுப்பிச்சி வச்சுட்டு அதற்கப்புறம் ஒரு நிகழ்ச்சிக்கு போனார். இதுதான் எனக்கு இந்து பேப்பர் சொன்னது. நாளைக்கு எதாவது மாற்றி சொல்லிச்சுன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ இந்த மீட்டிங் நடந்த, இந்த விஷயம் நடந்த அன்னைக்கு அவர் காவல்துறையை சந்திச்சாரா இல்லையா? முதலமைச்சர் சந்திச்சார் இல்லையா? அவருக்கு கண்டிப்பாக உளவுத்துறையிலேருந்து செய்தி போயிருந்திருக்கும். இந்த மாதிரி நம்ம கொடியோட தான் ஒருத்தர் கார் எடுத்துகிட்டு போனார், அந்த ஆளை தூக்கிட்டு போனார், அதெல்லாம் தகவல் கொடுத்துருப்பாங்க. இந்த மாதிரி தாக்கியிருக்காங்க, எல்லாத்தையும் சொல்லியிருப்பாங்க. சம்மந்தப்பட்டது யாரோ ஒருத்தர் மேலேருந்து ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க, எல்லாம் சொல்லியிருப்பாங்க. அப்போ அந்த காவல்துறை மீட்டிங்கில் அவர் பேசினார் இல்லையா? பேசிட்டு வந்து என்ன சொன்னார்? அமைதியாக இருக்குது, தமிழ்நாட்டில் எந்த பிரச்சனையும் இல்லை சொன்னாரா இல்லையா? அதே நாள் தான் நடந்தது. அதில் தான் மாற்று கருத்து இருக்கா? அன்னைக்கு அவர்கிட்ட பேட்டி எடுக்கிறாங்க. ஓரணிகள் தமிழ்நாடுங்கிற அந்த இதில் பேட்டி எடுக்கிறாங்க. அந்த பக்கம் ஆர்எஸ் பாரதி இருக்கார், டிஆர் பாலு ஐயா இருக்கார், இங்கே உதயநிதி ஐயா இருக்கார். இவர் நிற்கிறாரு, கேள்வி கேட்குறாங்க. கேள்வி கேட்குறவர் நல்ல அற்புதமான பத்திரிகையாளர். அவர் என்ன கேள்வி கேட்டார் அப்படின்னா, ஐயா உங்களுடைய திட்டங்கள் எல்லாம் மக்கள்கிட்ட அருமையாக போய் மக்கள் எல்லாம் சுபிட்சமாக வாழும்போது இந்த மாதிரி ஒரு சில அதிகாரிகள் தப்பு பண்ணிடுறாங்களே, அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிற மாதிரி ஒரு கேள்வி கேட்டார். கேள்வி கேட்கும்போது நான் உண்மையிலே ரொம்ப நொந்து போயிருந்தேன். அந்த கேள்வியை பார்த்த உடனே எனக்கு சிரிப்பாக வந்துருச்சு. அதுக்கு இவர் பதில் என்ன சொன்னார்? அதான் நடவடிக்கை எடுத்துட்டோம்ல, அதுதான் நீக்கிட்டோம்ல, இவ்வளவுதான் பதில். அப்போ அதுக்கப்புறம் 3 மணி நேரத்துக்குள்ளே மன்னிப்பு எங்கேருந்து வந்தது? அந்த பதில் சொன்ன பேட்டி கொடுத்த நேரம் என்னன்னு பாருங்கள், அதுக்கப்புறம் இந்த மன்னிப்பு கேட்ட நேரம் என்னன்னு பாருங்கள். 3 மணி நேரத்தில் அப்படி என்ன பெருசாக உண்மை தெரிஞ்சிருச்சு? சரி, இப்போ அந்த எஃப்ஐஆர் என்ன சொல்லுது? வழுக்கி விழுந்துட்டாருன்னு தானே சொல்லுது. எஃப்ஐஆர் உண்மையாக போடணும் அப்படின்னு ஒரு காவல்துறை அமைச்சராக அவரால் சொல்ல முடியுமா? சொல்ல முடியாதா? எஃப்ஐஆரை நேர்மையாக போடுங்க, இது லாக்அப் டெத்தா, வெளியில் வச்சு தானே அடிச்சிங்க, கொலை தானே, அப்போ அந்த எஃப்ஐஆரை மாற்றுங்க சொன்னாரா இல்லையா? சொல்லவே இல்லை. அப்புறம் அடுத்த கேள்விக்கு வருவோம். சிபிஐ கிட்ட போய் கேளுங்க. நாங்கள் தான் சிபிஐட்ட கொடுத்துட்டோம்ல, காவேரிக்கு நாங்கள் தான் தண்ணி வாங்கிட்டு வந்தோம், நாங்கள் தான் ஜீவோ போட்டோம், அதிமுக தான் போட்டுச்சு, ஆனால் நாங்கள் தான் ஜீவோ போட்டோம், எல்லாம் நாங்கள் தான் பண்ணோம். ஆனால் இப்போ காவேரி தண்ணி வேணும்னா மத்திய அரசை போய் கேளுங்க சொன்ன மாதிரி சிபிஐ கேளுங்க அப்படின்னா 8ஆம் தேதி தான் சிபிஐ கேஸையே எடுத்துக்க போகுது. நீங்கள் கொடுத்த உடனே அவங்க புறாவை அனுப்பிச்சு ஃபைலெல்லாம் தூக்கிட்டு போயிட மாட்டான். கோர்ட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. 8ஆம் தேதி தான் கோர்ட்டு திரும்ப பேச போகுது. அவர் ஆல்ரெடி நியமித்த அந்த நீதிபதி தன்னுடைய வேலையை ஒழுங்காக பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் தான் சிபிஐட்ட போய் கேட்க முடியும். அது வரைக்கும் தட்டி கடிச்சிடாதீங்க. சரி, இந்த 24 மரணங்களில் எத்தனை சிபிஐக்கு போச்சு? 10 வயசு பொண்ணுங்க, 10 வயசு பொண்ணு பாலியல் வன்முறை இப்போ செஞ்சாங்க. அவங்க பெற்றோர் போய் நீதிமன்ற போலீஸ் ஸ்டேஷனில் நிற்கிறாங்க. போலீஸ் ஸ்டேஷனில் அவங்களையும் நிர்வாணப்படுத்தி அனுப்பிச்சாங்க. அந்த கேஸ் கோர்ட்டுக்கு வருது, சிபிஐக்கு கொடுங்கங்கிறாங்க. கபில் சிபல் வாதாடுறாருங்க. 10 வயசு குழந்தைக்குங்க பாலியல் வன்முறை பண்ணிட்டு 50 லட்ச ரூபா கொடுத்துட்டு கபில் சிபலை கூப்பிட்டு கேபிஐக்கு ஏன் மாற்ற முடியாதுங்கிறத பேசுறாங்க. இதுதான் நடந்தது இந்த தமிழ்நாட்டில். அடுத்த பிரச்சனைக்கு வந்துருவோம். நிறைய சொல்லி நான் ஒன்று கேட்குறேன். அதிமுக என்ன நிலைப்பாடு எடுத்துச்சு? எடப்பாடி பழனிசாமி பிரதான எதிர்க்கட்சி தலைவர், தமிழகத்தை மீட்போன்னு போறாரு. ஏன் அந்த பாதிக்கப்பட்ட அந்த திருப்புவனத்துக்கு போகல? ஐயா, இந்த பிரச்சனை வந்ததே உங்களுக்கு அதிமுக வழக்கறிஞர்கள் உள்ள இறங்கி அவங்க தான் அதை கோர்ட்டுக்கே கொண்டு போனாங்கிறத நீங்க மறந்துடாதீங்க. வேற யாரும் கொண்டு போகல. பொதுச் செயலாளர் ஏன் களத்துக்கு போகல? முதலமைச்சர் போன்ல பேசினார், நம்ம விமர்சிச்சுட்டு போகலாம். பிரதான எதிர்க்கட்சி தலைவர் மக்களை சந்திக்க போறாரு. இந்த களத்துக்கு ஏன் போல? தாவேகா நேற்றுக்கு ஆரம்பிச்ச கட்சி தலைவர் கூட போறாரு. இங்கே பாருங்கள், நீங்கள் அரசியல்வாதிகளை பற்றி கேட்குறீங்க, அதை நம்ம அடுத்தது வருவோம். இது ஆட்சியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைங்கிறதுனால நான் முதல்ல ஆட்சியல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைக்கு பதில் சொல்லிடுறேன். அதிமுக வழக்கறிஞர் செலுத்தான் இந்த கேஸை கொண்டு வந்தது, உடனே நீதிமன்றத்துக்கு எடுத்து போச்சு. அதை எடுத்துகிட்டு போனதுனால தான் இது மக்களுக்கு தெளிவாக தெரிஞ்சுது. ஒரு பக்கம் பாஜக அதுலேருந்து தெளிவாக வந்தது. எச் ராஜா ஐயா தெளிவாக யார் போனாங்க, அந்த திமுக கொடியோட யார் போனாங்கங்கிறத பேட்டியில் கொடுத்தாரு. அதுக்கப்புறம் அவர் போனார். இதெல்லாம் அதுக்கப்புறம் நடந்த விஷயத்தை பற்றி நான் விமர்சிக்க விரும்பல. இங்கே காவல்துறை அமைச்சர் என்கின்ற ஸ்டாலின் ஐயாவை பற்றியும் காவல்துறையில் நடந்த அந்த விஷயத்தை பற்றியும் தான் நான் முதல்ல பேச விரும்புகிறேன். ஓரணியில் தமிழ்நாடு நான் அடுத்தது வந்துக்கிறேன். இப்போ 1996 வெஸ்ட் பெங்காலுக்கும் ஒரு வழக்கில் எப்படியெல்லாம்
ஒரு விசாரணை கைதே பண்ணணுங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை இன்னைக்கு நேற்றுக்கு தனிப்படைகளை எல்லாம் நான் கலைக்கிறேன்னு சொன்ன சங்கர்தயாள் சர்மா சங்கர்தயாள் ஐயாவுக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு தெரியும் எப்படி தனிப்படை அமைக்கணும், எல்லாம் தெரியும். அவர் அப்படி தான் பண்ண நினச்சிருப்பாரு. ஆனால் நடந்தது என்னவோ வேறு விதமாக நடந்திருக்குங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. ஆனால் நம்ம உடனே உத்தரப்பிரதேசில் அப்படி தாங்க இருக்குது, தமிழ்நாட்டில் எல்லா இடத்துலையும் நடக்குதப்பா அப்படின்னா, உத்தரப்பிரதேஷ் தமிழ்நாட்டை விட 4 பங்கு அதிக பாப்புலேஷன் உள்ள ஒரு இடம். 60 வருடங்களாக கூண்டாராஜ் நடந்து கொண்டிருந்த ஒரு இடம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சும்மா விளையாட்டுக்காக பேசக்கூடாது. கூண்டாராஜுகள் நடந்து கொண்டிருந்த ஒரு இடம். அதையும் இன்னைக்கு இருக்கக்கூடிய தமிழ்நாட்டையும், அதாவது அகண்ட பாரதத்திலிருந்து தெல்ல தெளிவாக வேலை செஞ்சுட்டு இருக்கிற தமிழ்நாட்டையும் இந்த விஷயத்தில் நீங்கள் ஒப்பிடுவீங்களா? அதுதான் சரியான வழிமுறையா? எதுக்கெடுத்தாலும் உத்தரப்பிரதேஷ் இல்லைன்னா குஜராத்னு போகிறதுக்கு சரியான உதாரணமா அது? எத்தனை வழக்குகள் வித்தியாசம்? இங்கே 490, அங்கே 2060, 5 மடங்கு. பாப்புலேஷன் எத்தனை மடங்கு தெரிய வேண்டாமா? அதுக்கு அடுத்தது இன்னும் நீங்கள் என்ன எடுத்து சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னால், இந்த மாதிரியான திருட்டுத்தனம், முள்ளமாரித்தனம், மோசடி இதெல்லாம் செய்யக்கூடியதாக பத்திரிகைகள் சொல்லுகின்ற அந்த பெண்மணி கண்டிப்பாக திமுக நல்ல செல்வாக்கு அவங்களுக்கு இருந்திருக்கும். இல்லாமல் எப்படி இருக்கும்? எல்லா வேலையும் இல்லை, எந்த தகவலும் உறுதிப்படுத்தப்படாமல் நம்ம சொல்ல இல்லை. நான் கனெக்ட் பண்ணல, டாட் தான் வைக்கிறேன். இந்த மாதிரியான தப்புகள்லாம் பண்றவங்களுக்கு அரசியல் ரீதியான செல்வாக்கு இருக்கத்தான் செய்யும். அரசியல் நீங்க ஒரு கட்சியை குறிப்பிட்டு சொல்லக்கூடாது இல்லைங்க. 50 வருடமா ஆண்டு கொண்டிருக்கிற ஒரு கட்சியை பற்றி நான் சொல்றேன், இன்னொரு கட்சியை பற்றி நீங்க சொல்லுங்க. இப்போ கேள்வி என்னன்னா, இதான் பிரச்சனைங்க. ஒரு விஷயத்தை பற்றி பேசும்போது மேடம் நீங்க திமுக பேசல இல்ல மேடம், உங்களுக்கு திமுக சம்பந்தம் இல்ல. துணை முதலமைச்சரா இருந்தவருடைய செல்வாக்க பயன்படுத்தி தான் அந்த அம்மா இவ்வளவு சீட்டிங் கேஸ் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத தெளிவா ஊடகங்கள்ல சொல்றாங்க. அந்த அம்மாவுக்கும் திமுகவுக்கும் எந்த சம்பந்தம் இருக்கிறதா ஊடகங்கள்ல சொல்லல. அன்றைய இருந்த துணை முதலமைச்சரை காரணம் காட்டிதான் அவர் பேர் பயன்படுத்தி தான் இந்த மாதிரி நிறைய பேரை ஏமாத்திருக்காங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்க பேசும்போதே நான் என்ன புரிஞ்சுக்கிட்டேன்னா, இல்ல நீங்க பேசும்போதே இங்க பாருங்க, அடுத்தவங்க பேசும்போது குறுக்கிடது வேண்டாம். நீங்க பேசும்போது நான் புரிஞ்சு கேட்டுட்டு இருந்தேன். நீங்க பேசும்போதே நான் என்ன தெரியுமா புரிஞ்சுக்கிட்டேன் கோபால்ஜி, ஏன் என்ன இருங்க மேடம் பேசி முடிக்கிறேன். 12 நிமிஷம் நீங்க பேசுறத கேட்டுட்டு இருந்தேன். அவங்க பேசும்போதே எனக்கு என்ன புரிஞ்சிச்சுன்னா, சார் காவல்துறைங்கிறது தனிங்க, அதுக்கும் அரசுக்கும் என்னங்க சம்பந்தம்? காவல்துறை அப்படிதாங்க பண்ணோம், நாக்சலைட் மாதிரி வேலை செய்யும், கூண்டராஜ் மாதிரி வேலை செய்யும். அது எங்க தமிழ்நாட்டுல அப்படி யாராவது சொன்னாங்களா? காவல்துறையில இருந்து டிட்டாச் பண்ணிக்கிட்டீங்கன்னா என்ன அர்த்தம்? முதலமைச்சர் தானே காவல்துறை அமைச்சர், அவர் தானே சீர்திருத்தங்களை கொண்டு வரணும். அன்னைக்கு மீட்டிங்ல நீங்க பேசும்போது 12 நிமிஷம் காதுல ரத்தம் வந்தாலும் கேட்டுட்டு இருந்தேன். ஏன் கத்து? நீங்க தான் பாவம் திமுக சம்பந்தப்பட்டவங்க இல்ல, நீங்க திமுக சம்பந்தப்பட்டவங்க இல்ல, ஏன் கத்துறீங்க? நாட்ட பேசிட்டு அப்புறம் பேசுங்க. ரவி சார் அடுத்து நீங்க என்ன பண்ணுவீங்க? ரவி சார் அவங்க திரும்ப நீங்க மெதுவா பேசுங்க, ஏதோ ஒரு கருத்து சொல்ல வராங்க. சரிங்க, குறுக்கிட்ட அப்புறம் சொல்லுங்க. 12 நிமிஷம் அவங்க பேசும்போது பொறுமையா நோட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். அடுத்ததுங்க, இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா, 24 மரணங்கள் நடந்த போது ஏன் நீங்க பேசல, இப்ப மட்டும் ஏன் வர்றீங்க அப்படின்னா? ஆமா, கேள்வி தானே, சரியான கேள்வி தானே. உங்களுக்கு தெரியாது, அதுல செத்தவர் ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர், அவரை கூட்டு லாக்அப்ல போட்டு அடி 58 வயசு அவருக்கு. எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க வேணா மறந்துடலாம். அதிமுக ஏன் காவல் நீதிமன்றத்துக்கு கொண்டு 24 மரணங்கள் கேள்வி இருக்குல்ல. 24 மரணங்களுக்கும் போர்க்கொடிகள் வந்தது. எல்லா இடத்துலயும் பணத்தை கொடுத்து செட்டில் பண்ற வேலையை செய்வதற்கு பாத்தீங்களா? திரும்ப பாருங்க, நீங்க அதுக்கப்புறம் பேச மாட்டீங்க. நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். நீங்க எவ்வளவு நேரம் கத்தினாலும் நான் கத்துவேன். இந்த கதையெல்லாம் வேற தொலைக்காட்சியில் வச்சிருக்கேன். தேவையில்லாத பேச்சு இதெல்லாம். அடிப்படைக்கு வாங்க. 50 லட்சம் ரூபாய்ங்க. இப்போ எதுக்கு தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க? சார் நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன். என்னங்க 12 நிமிஷம் பேசிட்டு இருந்தாங்க? இல்ல 12 நான் கொடுத்துக்கிறேன் சார், நான் கண்ட்ரோல் பண்ணிக்கிறேன், நீங்க கண்ட்ரோல் பண்ண வேண்டாம். சரி, இப்போ இந்த பிரச்சனையில சால்வ் பண்ணது எப்படி தெரியுமா? ஒவ்வொரு மரணத்துக்கும் ஏதோ ஒரு விதத்துல செட்டில்மெண்ட் தான் சொல்யூஷனா போகும். இப்போ அந்த வீட்டில் இருக்கிறவங்களுக்கு துக்கம் தாங்க, நான் இன்னும் மறுக்கல. அந்த பையன் நல்ல வேலையா 2வது பையன் இருக்கான். கேள்வி இதுக்கு முன்னாடி நடந்த லாக்அப் மரணங்கள்ல ஏன் அதிமுகவோ பாஜகவோ இதே மாதிரி செயல்படல அப்படிங்கிறது தான். நான் திரும்ப இப்ப ஏன் செயல்படுறீங்க? இல்ல நான் வர்றேன், நான் உங்களுக்கு கேட்கிறேன். பிஜேபி கேட்கக்கூடிய, அதிமுக கேட்கக்கூடிய, பாமர மக்கள் கேட்கக்கூடிய எல்லா கேள்வியும் நான் கேட்கிறேன் உங்களுக்கு. அடிப்படையில் அந்த பையன் 2வது பையன் இருக்கான், அந்த அம்மாவை காப்பாற்றிட போகிறான், வாய்ப்பு இருக்குது. நான் ஆண்டவன் புண்ணியத்தில் அனாதையாக போயிடுறதுக்கான வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு அரசு வேலை கொடுத்தீங்க, தப்பே கிடையாது. அவங்களுக்கு ஒரு வீடு கொடுக்குறேன்னு சொன்னீங்க, அதுவும் எந்த தப்பும் கிடையாது, அதுதான் நியாயம். 50 லட்சம் ரூபாய் யார் வரி பணத்திலேருந்து எடுத்து கொடுக்குறீங்க?
யார் வரி பணத்திலேருந்து எடுத்து 5-6 போலீஸ்காரன் செய்த தப்பு, யாரோ ஒருத்தன் உயரதிகாரி உட்கார்ந்து செய்த தப்பு, அதுக்கு வரி பணத்திலேருந்து எடுத்து 50 லட்சம் ரூபாய் கொடுப்பீங்களா அப்படிங்கிற கேள்வியை அந்த அம்மா மேல பரிதாபப்பட்டு கொண்டு தான் நாம் இந்த கேள்வியை கேட்கிறோம். எப்படியாவது வாய் அடைச்சிடணும். அப்ப 23 கேஸ்லயும் வாய் அடைச்சிக்கிட்டே வந்தீங்கன்னா அது எப்படி எங்களுக்கு ஞாபகம் இருக்கும்? அவங்க தான் பிறை சாட்சியா மாறிடுவாங்களே, அதுக்கப்புறம் கேஸே நடக்காத. ஆனா சாத்தாங்குளத்தில் நடந்த போது வாஷிங்டன் போஸ்ட்ல செய்தி வந்தது. இந்த மாதிரியான விஷயங்களை பரப்புவதற்குன்னு உலக அளவுல ஆட்கள் இருக்காங்க. அந்த டைம்ல வந்தது. இதுக்கு யாருமே வரல. 23 கேஸ் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒவ்வொன்றா எடுத்து சொல்லுவேன். ஒரு மாற்றுத்திறனாளி சார், மாற்றுத்திறனாளி 24 சொல்லி அவங்க இன்று பாஜகவுடைய மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அந்த 24 மரணங்கள் லிஸ்டையும் பட்டியலிடுறாரு. இதுக்கு முன்னாடி பாஜகவோ அதிமுகவோ என்ன செய்தது இந்த லாக்அப் மரணங்களுக்கு எதிராக இந்த திமுக ஆட்சியில? லிஸ்ட் மட்டும் இப்பதானே வந்திருக்கு. லிஸ்ட் மட்டும் கொடுத்தாங்கன்னு நீங்க சொல்றீங்க. அன்னைக்கு எப்படி எல்லாம் அதற்காக போராட்டம் நடத்தினோம்னு பேச முடியும். என்ன ஒண்ணுன்னா எல்லா இடத்துலயும் பணத்தை கொடுத்துட்டு அடிச்சதுனால கள்ளக்குறிச்சியில தெளிவா தெரியும் 72 பேர் செத்தான்னு. அவனுக்கு 27 லட்சம் ரூபாய் கொடுத்து வாய் அடைச்சிட்டீங்க. வாய் அடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ண முடியும்? அங்க போய் ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனால் அந்த சாராயம் கொடுத்துக்கிட்டு இருந்த போது பாக்கெட்ல வந்து வீட்டுல கொடுக்கிற சொல்லிடுறேன். பொதுவாகவே இந்த மாதிரியான விஷயத்துல தனிப்படைங்கிறது காவல்துறைக்கு தேவை. ஏன்னா அவனுக்கு அவனுடைய ரெகுலர் கேசஸ் வேலையே இருக்கு. இந்த மாதிரி விஷயத்துல வரணும். ஆனால் ஒரு 10 பவுனுக்காகவோ 5000 2000க்காகவோ உடனே தனிப்படை அமைத்து உடனே அவனை தாக்குகின்ற வரைக்கும் அந்த ஒரு பையன். இன்னொன்னு தெரியுமா ஒரு துர்பாகியம், அந்த 23 கேஸ்லயும் வீடியோ சாட்சி இல்லை. நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த பையன் விஷயத்துல கூட வீடியோ சாட்சி வரலன்னு வச்சுக்கோங்க, அவன் நொர தள்ளி செத்து போயிட்டான்னு வந்திருக்கும். அவனுக்கு கஞ்சா பழக்கம் இருந்ததுன்னு வந்திருக்கும். அவனுக்கு எல்லா விதமான அசிங்கங்களையும் அவனுக்கு சேர்த்திருப்பாங்க. நல்ல வேலையா ஒரு புண்ணியவன் அழகா போய் உட்கார்ந்துட்டு தன்னுடைய உயிரை பற்றி கவலைப்படாம கோர்ட்லயும் வந்து சாட்சி சொல்லி ஒரு வீடியோவும் எடுத்து கொடுத்ததுனால இந்த விஷயத்தை நம்ம சீரியஸா பேசுறோம். இல்லைன்னா நமக்கு தெரியாது. நம்மை குழப்பி விடுவதற்கு எத்தனையோ பேர் இருக்காங்க. திமுக சார்பில்லாமல் பேசக்கூடியவங்களே எத்தனையோ பேர் இருக்காங்க நம்ம கிட்ட வந்து இதெல்லாம் சொல்றதுக்கு. நான் ஒன்னே கேட்கிறேன், அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்துல சிபிஐக்கு கொடுக்கணும்னு சொல்லும்போது ஏன் மறுத்தீங்க? ஐயோ எங்க முதல்வர் உடனே கொடுத்துருவாருங்க, சிபிஐக்கு எதை கேட்டாலும் கொடுத்துருவாருங்க. எங்க கொடுத்தீங்க? தமிழ்நாட்டில் இந்த 5 வருடத்துல சிபிஐக்கு கொடுக்கப்பட்ட வழக்குகள் என்ன? அங்க உங்காலு, இங்க எவனோ. அதான் உங்களுடைய பிரச்சனை. இங்க எவனோ ஒருத்தன் அதிகாரி வடக்கத்தில் இருந்துட்டு போட்டோம், அதை பத்தி கவலை இல்ல. இங்க எவனோ ஒருத்தன் அங்க உங்காலு உடனே சிபிஐக்கு போகாது. ஆனா சாத்தாங்குளத்துக்கு உடனே சிபிஐக்கு போச்சு, ஆனா போகலன்னு கதை விட்டீங்க. ஒன்று முடிவெடுப்பதற்குள்ள ஏகப்பட்ட விஷயங்களை சொல்லுவீங்க. இந்த மாதிரி மடைமாற்றுகின்ற வேலையை நீங்க செய்யும் போதுதான் எனக்கு என்ன தோணுது, ஓரணியில் தமிழ்நாடுன்றதை நான் அடுத்த ரவுண்ட்ல பேசிக்கிறேன். அது எதுக்கு நீங்க இப்ப முன்னாடி கொண்டு வரீங்க, யாருக்கு சொல்றீங்க 30% வாக்க கைப்பற்றணும்ங்கிறது, அது எல்லாமே என்னுடைய 2வது ரவுண்ட்ல